சர்டிஃபைட் ஃபிலிம் தான். ஆனால் கிளாமு, எக்ஸ்போஷரு அண்டு ரத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் சூப்பராக இருந்தது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ரிவ்யூ ஷோ பார்த்துருந்தேன். செகண்ட் டைம் நான் பார்க்குறேன். செகண்ட் டைம் பார்க்கும் போது எனக்கு காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நோ 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 கண்டிப்பாக அது எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. டபுள் மீனிங் ரொம்ப அப்படியே இப்படிலாம் கிடையவே கிடையாது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அது அப்படி தான் இருந்தது. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குமே பார்க்கும்போது நல்லா இருக்கு. ப்ளஸ் நிஹாரிகா வந்து புதுசாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுவுமே நான் நினச்சி தீபாக் ஆக்டிங்லாம் வேற லெவல். நான் இப்படி பார்த்ததே இல்லை அவங்கள. எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எனக்கு ஃபைனலாக அந்த ஒரு பாட்டு, அப்புறம் சண்டை வந்துட்டு ஒரு பாட்டு வந்தது நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு டெத்து அப்படின்றப்போ அழுக, நிறைய காசிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஒரு ஒரு ஃபன்னாக கொண்டு போக முடியுன்றது சூப்பராக இருக்குது. சீரியஸாக இல்லை இல்லை ஆக்சுவலி சொத்து பிரச்சனைலாம் கிடையாது. இது சொத்து பிரச்சனையே கிடையாது. இது ஒரு வேறு மாதிரி பிரச்சனை. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா முழுக்க முழுக்க காமெடி தான். நிறைய காமெடி மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோடு ரசிக்கலாம் சார். படிக்கிற பிள்ளைங்க தவிர மற்ற எல்லாருமே வரலாம். மூவி ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. லைக் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே சரி ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ இன்டர்மிஷனுக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துல லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் போர் அடி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இமீடியட்டாக மறுபடியும் பிக்கப் ஆகி நல்லா ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலும் கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியாக ஃபுல்லாக அம்மா அப்பா எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக பார்க்கலாம். எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியல. கிட்ஸ் எல்லாமே கூட பார்த்தா கூட சிரிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. எதுவுமே எந்த இடத்துலையுமே வல்கராகவும் முகம் சுழிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை டபுள் மீனிங் டைலாக்ஸா அந்த மாதிரிலாம் அதை தான் சொல்கிறேன். இப்போ ரொம்ப டபுள் மீனிங்காக இப்போ என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சுட்டு நல்லா பார்க்குற அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம் ஃபேமிலியோடவே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நான் மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்ப்பேன். நான் பெருசாக இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக வந்து பார்த்துருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி லைன் நல்ல கொலோக்கியலாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஆக்டிங் இஸ் வெரி குட். வைபவ் அண்ட் ஹிஸ் பிரதர் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஆமாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டீமுக்கு டைரக்டராக இருக்கட்டும், ஆல் த ஏடிஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிங்ஸ்லியோட காமெடி எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. எதையும் ஓவர் டூ பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இடத்துல லைட்டாக ட்ராக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அப்படி கிடையாது. இட்ஸ் அ வெரி குட் மூவி. நல்லா லாஃப் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் இட் ரீச்சஸ் எவ்ரி ஒன். சூப்பராக இருக்குது ப்ரோ. செமையாக பேருக்கு ஏற்ற மாதிரி படம் பெருசாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. அப்போ 18+ எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருக்குது. சுனில் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு, வைபவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ கேட்கல. ஆமாம்மா எல்லாரும் ஒர்க் அவுட் இருக்குது. இவர் கிங்ஸ்லியோட காமெடி தனியாக தெரியுது. பாலாவும் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் 18 கீழே பார்க்க முடியாது. நல்லா இருக்காங்க. சாங்ஸ் பேக்ரவுண்ட் தான் ப்ரோ, தனியாலாம் சாங்ஸ்லாம் இல்லை. படம் போகிறதே தெரியல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது. நல்லா 18+ கண்டென்ட்டு தான். ஆனால் புதுசாக இருந்தது கண்டென்ட்டு. நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. சிரித்து சிரித்து வயிறு வலி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடி. செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே எமோஷ்னல். ஆனால் படம் நல்லா இருக்குது. பிடிச்சிருந்து படமே பிடிச்சிருக்கு. தனித்தனியாலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. கான்செப்டும் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ஆமாம் ஏ சர்டிஃபிகேட் தான். அடல்ட்டு தான் பார்க்கணும். 18+ கீழே இருக்கவங்க பார்க்கக்கூடாது. நல்லா இருக்குது. அவங்க ரெண்டு பேர் காம்போவும் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க, பிரதர்ஸாகவே. ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்துமை நேரில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் படத்தில் நல்லா இருக்குது.
இல்லை லேக் இல்லை ஒரு விஷயம் கூட லேக் இல்லை. பொண்ணுங்களை கூட்டிட்டா செம்மையாக இருக்குது படம். ஓகேங்களா, சுந்தர் சி சார் படம் மாதிரி இருக்குது. சுந்தர் சி சார் ஐஸ்டண்டான்னு தெரியல, ஆனால் இதே படத்தை சுந்தர் சி சார் எடுத்திருந்தானா வேறு மாதிரி போயிருக்கோம். ஒன்றுமே இல்லை, ஒரு கிழமை வந்து வயக்ரா சாப்பிட்றாப்புல, வயரா சாப்பிட்டா எந்திரிச்சு நின்றதோட ஹார்ட் அட்டாக் செத்துடுறாரு. அந்த எந்திரிச்சு நின்றதை வந்து எல்லாருக்கும் அசிங்கப்படணுமே சொல்லிட்டு மயங்கள்லாம் சேர்த்து அதை அமுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. அதுதான் படம். தயவுசெய்து இதுக்கு மேலே கேட்காதீங்க. கண்டிப்பாக ஒர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். எப்படி ப்ரோ ஸ்டோரியாவே வெளில சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் படத்தில் எப்படி எடுத்திருக்காங்க? ஐயோ, அதுதான் சொல்கிறேன்ல, நல்லா அந்த இடத்துல வந்து மொசைக் போட்டு காமிக்கிறாங்க நிற்கிறதில்ல படத்து மேலே. ஸோ அதுதான் வந்து ஒரு இது. மற்றபடி வந்து உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டிவிலாம் எப்படி ப்ரொடியூசர் சூஸ் பண்ணாங்க? அதுதான் சொல்கிறேன், இந்த வர சார் டைரக்டரு. ஓகேங்களா, அதுவும் சொல்லலை, சுந்தர் சி சார் அசிஸ்டண்டாக இருப்பார் போல இருக்குது. நீ என்ன காமெடி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் லென்த்து காமெடி. அதாவது நான் நினச்சேன் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு காமெடி காமிக்கிறாங்க, அதோட முடிஞ்சு அடுத்து கண்டென்ட்டுக்குள்ளே போவாங்கன்னு பார்த்தா இன்ட்ரோவில் முடிஞ்சிச்சு. என்னடா இன்ட்ரோவில் முடிச்சோம்னா கண்டென்ட் போனால் அதுக்கப்புறம் பணத்தை எடுக்கிறதில்ல, காமெடி பண்ணி கலக்கியிருக்காங்க. அந்த வைபவோடைய அண்ணன், ஒரிஜினல் அண்ணன் சுனில் ரெட்டியா பா மாஸ் பண்ணியிருக்காப்புல, யதார்த்தமாக நடிச்சிருக்காப்புல. வைபவும் சரி ரொம்ப யதார்த்தமாக நடிச்சு அருமையாக இருக்குது, மன திருப்தியாக இருக்குது. அதாவது படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிட்ட அவங்க என்ன கண்டென்ட் எடுத்தது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் படத்தை ப்ரெசென்ட் பண்ணது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், இந்த மேட்டரை எப்படி 2.5 மணி நேரம் உட்கார வைக்கணும், அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தனால உட்காந்துருச்சு. ரொம்ப ரசிக்கிறாட்டினான்னு இல்லாட்டினா கூட படம் ஓகே ரகம் தான். படம் ப்ராப்பர் காமெடி, ஒரு அடல்ட் காமெடி. ப்ராப்பர் காமெடி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த டெத்தை வந்து அவன் மயம் பார்க்குறாரு, ஃபஸ்ட் மயம். அங்கே பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு. வைபு வர்றாரு, தம்பி என்ன செய்கிறாரு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுமா வேணாமா, இவருடைய கண்டிஷன் சரியில்லைன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா கூட சித்தியும் வருது. ஏன்னா சித்தி வருதுன்னா இவர் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு, பொண்டாட்டி ஃபேமிலி வருது, எல்லாரும் அதை பார்த்துடுறாங்க. பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஊருக்கே அசிங்கமாக. ஆனால் இவங்களோட மகனுடைய நினைப்பு என்ன தெரியுமா, இதை யாருக்கு தெரியாமல் பண்ணணும் தண்ணி பண்ணி கடைசியில் வந்து ஊருக்கு தெரிய போகிற டைமில் வந்து ஊருக்கு தெரிய விடாமல் பண்ணி அப்பா நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீசன் முடிச்சிருக்கேன்.